வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ்ன்னு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு, செகண்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல ஃபஸ்ட் சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. இதுவே பெரிய வீக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் வாலட்டைலாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா வாலட்டைலாக இருந்திருக்கும். மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த டவுன் சைடு செட்டப்பில் தான் ஓப்பன் ஆனதால தான் மார்க்கெட்டில் வந்து மேலேயும் போகல கீழே போகல ஒரு ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இதே செட்டை தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் மேலே தான் கொடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணப்பே மார்க்கெட் வீக் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆக்சுவலாக. அடுத்து செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக போக முடியல. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையிலேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிச்சு. இது காரணம் நிஃப்டினால தான் மார்க்கெட்டால் அப்சைடும் திரும்ப முடியல. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். அதுபோல் சென்செக்ஸும் பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டேட்டில் தான் ஓப்பனே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் வீக் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே நடந்துச்சு. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. ஆனால் செகண்டை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் போகல. ஃபுல் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் நிஃப்டி முடித்தாங்க. அதனால் இது எல்லாமே இதே ஒரே ஸ்டைலில் இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு மார்க்கெட் விடுமுறை, நாளான்னைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் இருக்குது. சரி, ஓகே, இப்போ பார்த்தோம்னா இன்சைடு கேண்டில் தான் போட்டுருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட கேண்டிலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இன்சைடு கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் லோவாக பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்குது, ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் திருப்பி இன்னொரு இன்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 22,468 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 22,577 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 22,697 அப்படிங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து நேற்றோட ஹை. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,353ங்கிறது என்னோட லோ, அதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,270 செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்தோம்னா 21,996. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் லீவு, அதுக்கு அடுத்த நாள். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது நியூஸில் இருக்கிறனால நம்ம வந்து அவ்வளோ என்ன தான் போட்டாலும் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனை பொறுத்து தான் மாறும் நாளான்னைக்கு. இருந்தாலும் நம்ம இருக்க செட்டப்புக்கு நம்ம என்னங்கிறத சொல்லுவோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலே தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்குமே, அதாவது செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில், இது பிரேக் பண்ணால் கொஞ்சம் வீக். அதாவது இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமலே மார்க்கெட் போனால் அந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் தொட்டாலும் அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக்காக மூவ் ஆகும். அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது இந்த 21,960 அதுக்கு கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் ஒன்று இருக்கும். அதை கூட ஒரு எல்லோ ஜோன்ஸ் இல்லை, இதுக்கு கீழே வரைக்கும் இந்த எவ்வளோ தொட்டு போகலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட எல்லோவை போட்டுப்போம். அது கீழே இன்னொரு 10 பாயிண்ட் வரும், வேறு ஒன்றும் இல்லை. 50 வரைக்கும் 22,250 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கே சப்போர்ட் இருக்கணும், இதில் சப்போர்ட் தான் அப்சைடு போகும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா நிஃப்டியில் வந்து கேண்டிலுக்குள்ளே தான் போடணும் இன்சைட் கேண்டில். ஆனால் இது இன்சைட் போடல, கீழே பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோசிங் வந்து மேலே முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த செட்டப்படி பார்த்தாலும் நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் படி. இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நேற்று ஒரு லைன் போட்டிருந்தோம், நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம், திருப்பி போட்டுருவோம். இந்த ரேஞ்சு போட்டணும். இது பிரேக் பண்ணி தான் பிறகு மார்க்கெட் அதுக்கு நீச்சில் ஃபால் ஆனிச்சு. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கேன் இந்தாண்ட போட்டாங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அது 51,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,306 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,480 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் பார்த்தோம்னா 50,771. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 50,180 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,034 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 49,500 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் இந்த செகண்டுங்கிற வரைக்கும் ஈஸியாக போயிடும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸ் இருந்துட்டு இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் இது நல்ல ஒரு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு. இந்த இடம் பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் வீக்காக இருக்கும். அப்போ அந்த 50,034 சப்போர்ட் எடுத்து அப்சைடு இது வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த இடம் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிட்டாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதாவது வீக்காக ட்ரேட் ஆகும். இல்லை இதுக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 50,030 50,000 கீழே பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாளான்னைக்கு என்ன மாதிரிங்கிறது தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இது நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரும், அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ரேஞ்சு அதாவது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். இந்த கேண்டில் லோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 75,240. அதுவே கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட் அதை தாண்டி தான் இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 74,092 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து டேவோட ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 74,421. அடுத்து 74,859. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தோம்னா 73,673 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 73,424 செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா 72,574. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி மாதிரி தான். அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வீக்கு, செகண்டை தொட்டாலும் மார்க்கெட் அப்சைடு, செகண்ட் வரைக்குமே மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வராமல் செகண்ட் சப்போர்ட் வராமல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி டேரெக்டாக போணுச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து புல்லிஸாக இருக்கும். அதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூணுலேயும் அதே செட்டப் தான் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.